தலைப்புச் செய்திகள். வெனிசுலாவில் கோர தாண்டவம் ஆடிய நிலநடுக்கம். செயற்கைக்கோள் படங்களில் வெளிவந்த பேரழிவு காட்சிகள். சென்னையில் முதல்வர் விஜய் தலைமையில் IAS, IPS அதிகாரிகள் மாநாடு துவக்கம். அமைச்சர் பதவியை விலகக் கோரி சென்னையில் தடையை மீறி போராட்டம். திமுகவினர் கைது. NLC பங்குகளை தனியாருக்கு விற்கக்கூடாது. EPS விளக்கம். விரிவான செய்திகள். கடந்த 24ஆம் தேதி தென்னாப்பிரிக்கா நாடான வெனிசுலாவின் தலைநகர் கராசுக்கு மேற்கே 160 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முருன் கடற்கரை பகுதிக்கு அருகில் 39 வினாடி இடைவெளியில் அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. முதல் நிலநடுக்கம் 7.2 ரிக்டர் அளவுக்கு தரையில் இருந்து 26 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது. இரண்டாவது நிலநடுக்கம் 7.5 ரிக்டர் அளவுக்கு 10 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவானது. இதில் நாடு முழுவதும் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 125 ஆண்டுகளில் வெனிசுலாவை தாக்கிய மிக மோசமான நிலநடுக்கமாகும். இந்நிலையில் விண்வெளியில் இருந்து எடுக்கப்பட்ட அதிநவீன செயற்கைக்கோள் படங்கள் அந்நாட்டில் ஏற்பட்டுள்ள கோர பேரழிவை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. செயற்கைக்கோள் படங்களில் தலைநகர் காராசுக்கு அருகில் உள்ள கடலோர நகரங்களான லா குவைரா, காரா பெலேடா மற்றும் பிளேயா கிராண்டே போன்ற பகுதிகள் முற்றிலும் உருகுலைந்து போயிருப்பது தெரியவந்துள்ளது. தற்போதைய அதிகாரப்பூர்வ தகவலின்படி இந்த நிலநடுக்கத்தால் இதுவரை 1430க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 3200க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் பல்லாயிரக்கணக்கானோர் இடிபாடுகளுக்குள் சிக்கி மாயமாகியுள்ளனர். மீட்பு பணிக்கான மிக முக்கிய 72 மணி நேர அவகாசம் கடந்துவிட்டதால் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. சென்னையில் முதல்வர் விஜய் தலைமையில் IAS, IPS அதிகாரிகள் மாநாடு துவக்கம். தாவிக அரசு மே 10ஆம் தேதி பொறுப்பேற்றது முதல் மாவட்ட கலெக்டர்கள், துறை செயலர்கள், போலீஸ் உயர் அதிகாரிகள், மாவட்ட SPக்கள் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டத்திலும் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். துறை வாரியாக முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் IAS, IPS அதிகாரிகள் மாநாடு துவங்கியது. இன்றும் நாளையும் மாநாடு நடக்கிறது. மொத்தம் 3 அமர்வுகளாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ள இந்த மாநாட்டின் முதல் அமர்வில் மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் பங்கேற்று ஆலோசனை நடத்துகின்றனர். சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள் இல்லாத தமிழகம் திட்டங்களின் நிலை குறித்து மாநாட்டில் விவாதிக்கப்படவிருக்கிறது. இறுதி நாளில் அதிகாரிகளுக்கு முக்கிய அறிவுறுத்தல்களை முதல்வர் விஜய் வழங்க உள்ளார். லஞ்சம், ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவது, சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு குறித்து கலெக்டர் மற்றும் SPக்களுக்கு அறிவுரை வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. MLA பதவியை ராஜினாமா செய்தார் MR விஜயபாஸ்கர். கரூர் MLA முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் இன்று சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா கடிதம் அளித்துவிட்டு காரில் புறப்பட்டு சென்றார். அவர் நிருபர்களை சந்தித்து விளக்கம் அளிக்காமல் சென்றுவிட்டார். பிறகு MR விஜயபாஸ்கர் பதவி ராஜினாமா ஏற்கப்பட்டதாக சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவித்தார். ஏற்கனவே இசக்கி சுப்பையா, மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 5 அதிமுக MLAக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். தற்போது கரூர் MLA MR விஜயபாஸ்கரும் பதவியை ராஜினாமா செய்தால் அதிமுகவின் MLAக்கள் எண்ணிக்கை 41ஆக குறைந்துள்ளது. தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் நடைபெறவுள்ள இணைப்பு நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் C விஜயபாஸ்கர் மற்றும் MR விஜயபாஸ்கருடன் சேர்ந்து கரூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான அதிமுக நிர்வாகிகள் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமைச்சர் பதவியை விலகக் கோரி சென்னையில் தடையை மீறி போராட்டம். திமுகவினர் கைது. தமிழ்நாடு மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சராக இருப்பவர் சரத்குமார். இவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் போது போதைப்பொருள் பயன்படுத்தியது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியது. ஆனால் இதற்கு அமைச்சர் சரத்குமார் விளக்கம் கொடுத்துள்ளார். ஆனால் இதனை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சியான திமுக போதைப்பொருள் பயன்பாட்டை ஊக்குவித்ததாக கூறி அமைச்சர் சரத்குமார் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி திமுக இளைஞரணி சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடத்துவதாக அறிவித்தது. ஆனால் சென்னையில் நடக்கவிருந்த போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி தரவில்லை. இருப்பினும் தடையை மீறி எழும்பூர் பகுதியில் போராட்டம் நடத்துவதற்காக திமுகவினர் திரண்டனர்.
தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்திய போலீசாரிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து தடையை மீறி போராட்டம் நடத்த முயன்றதாக திமுகவினரை போலீசார் கைது செய்தனர். ஜூலை 2வது வாரத்தில் கரூர் செல்கிறார் முதலமைச்சர் விஜய். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற தாவிக பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து தாவிக தலைவர் விஜய் மற்றும் கட்சி சார்பில் தலா ரூபாய் 20 லட்சம் நிதியுதவி வழங்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு பணம் நேரடியாக செலுத்தப்பட்டது. பாதுகாப்பு மற்றும் பல்வேறு நிர்வாக காரணங்களால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சென்னைக்கு வரவழைத்து மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் நேரில் சந்தித்து விஜய் ஆறுதல் கூறினார். இந்த சம்பவம் குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாவேக தலைவரும் முதலமைச்சருமான விஜயிடமும் டெல்லியில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அவரிடம் 2 நாட்கள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து தமிழகத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற்றதை அடுத்து சிபிஐ விசாரணை நிறுத்தி வைக்கப்பட்டது. தேர்தல் முடிந்ததை தொடர்ந்து கடந்த 11ஆம் தேதி முதல் சிபிஐ அதிகாரிகள் மீண்டும் விசாரணையை தொடங்கியுள்ளனர். 10 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் 4 போலீசார் ஆஜராகினர். அவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இதன் மூலம் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ விசாரணை மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் ஜூலை 2வது வாரத்தில் முதலமைச்சர் விஜய் கரூர் செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ஜூலை 2வது வாரத்தில் முதலமைச்சர் விஜய் கரூர் செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் செல்லும் முதலமைச்சர் விஜய் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தினரை நேரில் சந்தித்து பேச உள்ளதாகவும் திட்டமிட்டுள்ளார். ஷீசெல்ஸில் தமிழர்கள் கட்டிய விநாயகர் கோவிலில் பிரதமர் மோடி தரிசனம். ஷீசெல்ஸ் நாட்டில் தமிழர்கள் கட்டிய நவசக்தி விநாயகர் கோவிலில் பிரதமர் மோடி தரிசனம் செய்தார். 3 நாள் பயணமாக ஷீசெல்ஸ் நாட்டிற்கு சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டின் 50வது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறார். அதன் பிறகு விக்டோரியா நகரில் தமிழர்கள் கட்டிய நவசக்தி விநாயகர் கோவிலில் பிரதமர் மோடி தரிசனம் செய்தார். கோவிலுக்கு சென்ற பிரதமருக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. அதன் பிறகு கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள அனைத்து சுவாமிகளையும் பிரதமர் மோடி வணங்கி வழிபட்டார். பின்னர் கோவிலுக்கு வெளியே திரண்டிருந்த இந்திய வம்சாவளியினரை சந்தித்தார். கவர்னர் அர்லேக்கருடன் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் சந்திப்பு. தமிழக கவர்னர் அர்லேக்கருடன் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் இன்று சந்தித்து பேசினார். தமிழகத்தில் தாவிக தலைமை ஆட்சி அமைந்தவுடன் அண்மையில் தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் கவர்னர் அர்லேக்கருடன் உரையுடன் துவங்கி அமைதியான முறையில் நடந்து முடிந்தது. இந்த நிலையில் கிண்டியில் உள்ள லோக் பவனில் கவர்னர் அர்லேக்கருடன் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் இன்று சந்தித்து பேசினார். அவருடன் மின்வாரியத்துறை அமைச்சர் நிர்மல்குமாரும் இருந்தார். இதைத் தொடர்ந்து 2026-27ஆம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடரை கூட்டுவது தொடர்பாக கவர்னரிடம் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடருக்கான தேதியை சபாநாயகர் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்எல்சி பங்குகளை தனியாருக்கு விற்கக்கூடாது, இபிஎஸ் விளக்கம். என்எல்சி பங்குகளை தனியாருக்கு விற்கக்கூடாது என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், என்எல்சி பங்குகளை விற்க முயலும் மத்திய அரசு என்எல்சி நிர்வாகத்திற்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா போன்று என்எல்சி பங்குகளை தமிழக அரசே வாங்க வேண்டும். என்எல்சி நிறுவனத்தை தனியார் மயமாக்கும் போக்கை கைவிட வேண்டும். மத்திய அரசின் கொள்கை முடிவுக்கு எதிரான ஊழியர் சங்கத்திற்கு அதிமுக ஆதரவு அளிக்கிறது. 2013இல் ஜெயலலிதா என்எல்சி பங்குகளை வாங்கியதன் மூலம் தனியார் வசம் போவது தடுக்கப்பட்டது, தொழிலாளர் நலன் காக்கப்பட்டது மற்றும் தமிழக அரசிடம் இருக்கும் பங்குகளின் மதிப்பு இன்று பல மடங்கு உயர்ந்துள்ளது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று தாவேக அரசின் முதல்வரை வற்புறுத்துகிறேன். என்எல்சி பங்குகளை மத்திய அரசு தனியாருக்கு விற்பதை தடுக்க உடனடி நடவடிக்கைகளை தாவேக அரசின் முதல்வர் எடுக்க வேண்டும். இதன் மூலம் என்எல்சி தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் நலன் காக்கப்படுவதுடன் அப்பகுதி மக்களின் எதிர்காலமும் காக்கப்படும் என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார்.